லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெறவும், எஸ்பி வேலுமணி அவர்களின் தலைமையில் கோயம்புத்தூரின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டியும் வெள்ளலூர் நகர கழகத்தினர் சார்பில் ஐயப்பன் கோவிலுக்கு யாத்திரை செல்வதாக அவர்கள் வேண்டியுள்ளனர். வருகிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி அமைக்கவும், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களின் தலைமையில் கோவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெற வேண்டியும் மலுமிச்சம்பட்டி ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட வெள்ளலூர் நகர கழகத்தின் சார்பில் பேரூராட்சி மன்ற 1வது வார்டு கவுன்சிலர் திரு கார்த்திகேயன், குமரேசன் மற்றும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கணேசன், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சபரிபிரியன் மற்றும் நிர்வாகிகள் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க யாத்திரைக்காக வேண்டிக் கொண்டுள்ளார்கள். கோவையில் இ-ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்றங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-ஃபைலிங் முறைக்கு பல்வேறு மாநிலங்களிலும் வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் அந்த இ-ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன் சார்பில் அந்த நடைமுறைக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் இ-ஃபைலிங் முறையை கண்டித்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திலிருந்து ஊர்வலமாக கண்டன பதாகைகளையும் முழக்கங்களையும் எழுப்பி வந்த 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் மத்திய அரசிற்கு இ-ஃபைலிங் முறையை வாபஸ் பெற வலியுறுத்தி கடிதம் அனுப்பினர். அன்றாட பணிகளை சிக்கலாக்கும் இ-ஃபைலிங் நடைமுறையை ஏற்க மாட்டோம். சமூகம் ஏற்க மாட்டோம். புறப்படு. வக்கீல் சமூகமே புறப்படு. கோவையில் உள்ள சூலூரில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த வாலிபர் திடீரென்று மர்மமான முறையில் மரணமடைந்தார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் இது கொலையாக இருக்கலாம் என்றும் சந்தேகமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூலூர் அருகே சுடுகாட்டில் பெயிண்டர் ஒருவர் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். பிரேதத்தை கைப்பற்றி போலீசார் அதனை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள அப்பநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பரத். பெயிண்டிங் வேலை செய்து வந்த இவர் தனது மனைவியை பிரிந்து வாழ்வதாகவும் இவருக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பரத் நேற்று இரவு தனது நண்பர்களுடன் மது கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் காலை வரை வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து வீட்டில் உள்ளவர்கள் பரத்தை தேடி வீட்டின் அருகே உள்ள சுடுகாட்டு பகுதிக்கு சென்று பார்த்தபோது வாயில் இரத்தக்கரையுடன் அவர் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரின் காலணிகள் மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த மாலை உள்ளிட்டவைகளும் அருகே சிதறி கிடந்தன. உடனடியாக இதுகுறித்து சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் காவல்துறையினர் இறந்து கிடந்ததை பார்வையிட்டு விசாரணை செய்தனர். பின்னர் அவரின் உடலை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பரத்தின் உறவினர்கள் பேசும்போது, அவர் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதால் யாரோ அவரை கொலை செய்திருக்க கூடும் என்று சந்தேகிக்கிறோம். எனவே காவல்துறையினர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பரத்தின் பின்னணி மற்றும் மரணம் குறித்த காரணங்கள் குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்தவ அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது என்ன கோரிக்கை என்பதை பார்க்கலாம். திருச்சி காட்டூர் ஆய்வுமில் பகுதியில் உள்ள ஏலின் திருச்சபையின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா ரெவரண்ட் பீட்டர் கிளெமெண்ட் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தையல் மிஷின், ஆம்பிளிஃபையர் மற்றும் ஆடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில், ஒரு மகிழ்ச்சியான சூழலில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம்.
சொந்த தொகுதி, என் சொந்த வீடு, இந்த திருவரம்பூர் தொகுதிகள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு பெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், கிறிஸ்துமஸ் என்பது கேக் வெட்டி ஸ்டார் கட்டுவது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அன்பை பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ். சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை தருவது தமிழ்நாடுதான் என்பதை பெருமையாக சொல்கிறேன் என்றும், கலைஞர் நல வாரியம் உருவாக்கியதிலிருந்து, பொருளாதார மேம்பாட்டிற்காக கழகம் உருவாக்கியதில் இருந்து, கிறிஸ்துவ மக்கள் ஜெருசலம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கான ஊக்கத்தொகை வழங்கியதில் இருந்து, இது எல்லாம் உயர்த்தி வழங்கியதிலிருந்து முத்துவேல் கருணாநிதி சிறுபான்மையினரின் அன்பின் வெளிப்பாடை காண முடிகிறது என்றும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியுள்ளார். ஆகவே நாங்கள் பெற்றோரையும் ஆசிரியரையும் மதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம் என்றும் தெரிவித்தார். இயேசு கிறிஸ்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வீரர்கள் என்பதை விட ஒரு புரட்சியாளர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் சரியாக இருக்கும். பொருளை ஈட்டக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் மனித நேயத்தை பெருக்க வேண்டும் என்று இயேசுநாதர் கூறினார் என்பதுதான் நான் சொல்வேன் என்றும், உலகத்தில் 200 கோடி பேர் கொண்டாடுகின்ற ஒரு விழா கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் விழா என்பது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நம்பிக்கை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அப்படி கொண்டாடுபவர்கள் தன் சுயநலத்திற்காகத்தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கவே மாட்டார்கள் என்றும், கல்வி அறிவு என்பது இந்த ஜாதி இந்த மதம் என்று இல்லாமல் அனைவரையும் சென்றடைகிறது என்று சொன்னால் அதற்கு திறவுகோலாக இருந்தது கிறிஸ்துவ மக்கள்தான் என்று பெருமையோடு சொல்வேன் என்றும் அவர் தெரிவித்தார். பலரும் தென்பகுதியில் மட்டும் அப்படி இருக்கிறது என்று கூறுவார்கள். அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்தியா முழுவதையும் கல்வியை கொண்டு சென்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் திருவரம்பூர் தாலுகா தலைவர் ரெவரண்ட் ஜான் பீட்டர், SBC செயலாளர் ரெவரண்ட் ஜெபதாஸ் மற்றும் பல்வேறு சபைகளைச் சேர்ந்த போதகர்கள், விசுவாசிகள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் என்று சொன்னால் என்னுடைய சொந்த வீடு திருவரம்பூர் தொகுதி என்னுடைய குடும்பத்தாரோடு இந்த நிகழ்ச்சி. கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ லைட் போட்டு ஸ்டார் வச்சு வெறும் கேக்கு கட் பண்றது நிகழ்வு மட்டும்தானா? அதையெல்லாம் தாண்டி அன்பை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். அதான் நீங்க எல்லாம் பேசுறப்போ அது SPC சார்பாக நாளை மறுநாள் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை நமக்கு தெரியும். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்றது என்பது சிறுபான்மை மக்களுக்கான பெரும்பான்மையான இடத்தை தருவதற்குரிய தமிழ்நாடு தான் என்று அவர் பெருமையோடு எடுத்து சொல்லுவார். அதனால்தான் பல நேரங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது முத்தமிழ் கலைஞர் ஆற்றிய அந்த பணி என்பது நமக்கான நல வாரியம் உருவாக்கியதிலிருந்து, பொருளாதார மேம்பாட்டு கழகத்தை உருவாக்கியது, சிறுபான்மை மக்களுக்கான அந்த படிப்பு ஜெருசலம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஊக்கத்தொகை இதெல்லாம் உயர்த்தி வழங்குகின்ற அளவுக்கு இன்றைய வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது அன்பின் வெளிப்பாடை பல நேரங்களை எங்களால் காண முடிகிறது. சொன்னாங்க 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசுநாதர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதை காட்டும் ஒரு புரட்சியாளர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள்லாம் அன்னைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு முற்போக்கு சிந்தனையோட பொருளை ஈட்டக்கூடிய உலகத்தில் வாழ்ந்தாலும் மனித நேயத்தை பெருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இயேசுநாதர் என்று நான் சொல்லுகிறேன். திருச்சியில் கல்லூரிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான பயோஃபிஸ்ட் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். திருச்சி பிஷப் ஹூபர் கல்லூரி உயிர் தொழில்நுட்பத்துறை ஹெலிக்ஸ் சங்கத்தின் சார்பில் பயோஃபெஸ்ட் 25 என்ற தலைப்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையேயான குறும்படம், நடனம் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சத்யசீலன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் 13 கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். குறும்படம், நடனம், விளம்பரம் போன்ற தலைப்புகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நிகழ் ஈவெண்டோட நிறுவன தலைவர் மற்றும் இயக்குனர் ராஜசேகர், வினான் பிக்சர் ஃபேக்டரி நிறுவனர் விக்னேஷ் காந்தி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நடைபெற்ற இந்த போட்டிகள் இளைய சமுதாயத்தின் அறிவுத்திறன் மேம்படுத்தவும், அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் இந்த போட்டிகள் நடைபெற்றது. முதல் பரிசினை காவேரி பெண்கள் கல்லூரி, 2வது பரிசை ஜமால் முகமது கல்லூரியும், 3வது பரிசை ஜோசப் கல்லூரி மாணவ மாணவிகளும் பெற்றனர். இந்நிகழ்வில் உயிர் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர்கள் ஜாஸ்மின், ஜெமிமா, ஜெயந்தி, சுந்திகா, வினித், லீலாவதி, அமிர்தா, ஆனந்தி மற்றும்
பல்வேறு கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர். இந்த ஈவெண்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இளைய சமுதாயத்தினுடைய அவளை அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் அவளை சிந்திக்கும் ஆற்றலை உருவாக்குவதற்காகவே நடத்தப்பட்ட இந்த ஈவெண்ட். இதில் பல்வேறு கல்வி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பாக தன் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக ஷார்ட் ஃபிலிம், ஆட்ஸ் ஆப் மற்றும் பயோ கனெக்ஷன்ஸ், டான்ஸ் போன்ற ஈவெண்ட்டுகளில் போட்டிகளில் பங்கு பெற்று மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகளுக்கிடையே நடத்தப்பட்ட போட்டியில் முதல் பரிசாக காவேரி கல்லூரியும், இரண்டாவது பரிசாக நம்மளுடைய திருச்சியில் உள்ள ஜமால் முகமது காலேஜும், மூன்றாவது பரிசாக சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி மாணவர்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக சென்றனர். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை குறும்படத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள். ஒரு எஜுகேஷனை கொடுக்கறது எப்படி, சமுதாயத்தினுடைய பொலிஷன் மற்றும் மாணவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை குறும்படமாக வெளியிட்டனர் சார். தமிழ்நாட்டில் டிசம்பர் 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்படுகிறது என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மாநில கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. அதேபோல 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு தொடங்கியது. இவர்களுக்கும் 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடக்க உள்ளன. மாணவர்கள் அனைவருக்கும் காலை 9:45 மணி முதல் மதியம் 1 மணி வரை அரையாண்டு தேர்வுகள் நடைபெற உள்ளன. முதல் 10 நிமிடங்கள் வினாத்தாளை வாசித்து பார்க்கவும், அடுத்த 5 நிமிடங்கள் தேர்வரின் விவரங்களை சரிபார்க்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சரியாக 10 மணிக்கு தேர்வு தொடங்கி 1 மணி வரை நடைபெறுகிறது. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை 2ஆம் பருவ தொகுதி தரி மதிப்பீட்டு தேர்வு நடைபெறுகிறது. டிசம்பர் 23ஆம் தேதியோடு அரையாண்டு தேர்வுகள் முடிவு பெறும் நிலையில் 24ஆம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் டிசம்பர் 24 ஜனவரி 1 வரை அரையாண்டு விடுமுறை அளிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு 9 நாட்கள் அரையாண்டு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரையாண்டு தேர்வு முடிந்து கிறிஸ்துமஸ், புத்தாண்டு தினம் ஆகிய கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவரை வீழ்த்திவிடலாம் என்ற திமுகவின் கோர முகத்திற்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு தோல்விதான் கிடைத்துள்ளது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளதாவது: ஜனநாயகத்தை சூழ்ச்சியால், சூதுவால், பொறாமையால், வஞ்சகத்தால், துரோகத்தால் என்று எதை வைத்தும் வெல்ல முடியாது என்பதை கூறுவதற்கு 1000 சான்றுகளை கூறலாம். நேற்றைய தினம் மகத்தான மகிழ்ச்சியான தீர்ப்பு வந்துள்ளது. எடப்பாடியார் அம்மாவின் ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சரித்திர சாதனையை படைத்தார். அதில் பல மருத்துவமனைகளில் கட்டுமான முறைகேடு நடைபெற்றதாக திமுக வைத்த குற்றச்சாட்டில் துளி கூட முகாந்திரம் இல்லை என்று நீதி அரசர்கள் கூறியதில் திமுக தற்போது பின்வாங்கியுள்ளது. ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை நினைவாக்கும் வகையில் 11 மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்து அதனை தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்து அதன் மூலம் ஏழை மாணவர்களின் மருத்துவ படிப்பை நனவாக்கி சமூக நீதியை எடப்பாடியார் காத்தார் என்றும் இதன் மூலம் மாணவர்கள் மக்களின் இதயங்களில் எடப்பாடியார் வாழ்ந்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு ஜனநாயகத்தை குறுக்கு வழியில் பேரிடர் போல திமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் கோயபிள் பொய் பிரச்சாரத்தை மூலதனமாக வைத்து மக்கள் ஏமாற்றி ஆட்சி கட்டிலில் திமுக அமர்வார்கள் என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவின் துரோகத்தை முறியடித்தார். அதேபோல புரட்சித் தலைவி அம்மா திமுகவின் சதிகளை, துரோகங்களை, சூழ்ச்சிகளை முறியடித்தார். தற்போது இரு பெரும் தலைவர்களின் மறு வடிவமாக உள்ள எடப்பாடியார் திமுகவின் சூது, சூழ்ச்சிகளை இதையெல்லாம் சட்டத்தின் வழி நின்று, ஜனநாயகத்தின் வழி நின்று முறியடித்து மகத்தான முத்திரையை படைத்து வருகிறார் என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் புள்ளி கோரப்படாத நிலையில் இதில் முறைகேடு என்றும் ஊழல் என்றும் விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக பொய்யான குற்றச்சாட்டை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு
பொய் வழக்கு போட்டு அதன் மூலம் விளம்பரம் செய்வதில் திமுகவிற்கு நிகர் திமுக தான் என்றும், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்று தாரக மந்திரத்தோடு இதுபோன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் எடப்பாடியார் தகர்த்து எரிந்து வருகிறார் என்றும், மக்களுக்காக உழைத்து வரும் எடப்பாடியாரை வீழ்த்திவிடலாம் என்று திமுக நினைத்தால் அதில் தோல்விதான் கிடைக்கும் என்பதுதான் தற்போது வந்த மகத்தான தீர்ப்பு மூலம் நமக்கு கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பது போல தமிழகத்தில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் ஆட்சிக்கு மகுடம் சூட்ட எடப்பாடியார் தலைமையில் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். இன்றைக்கு மக்கள் எண்ணத்தை சிந்தனையை நிறைவேற்றும் வகையில் 175 தொகுதிகளில் 1 கோடி மக்களை சந்தித்து எடப்பாடியார் சரித்திர சாதனையை படைத்துள்ளார். மக்களின் எண்ணங்களைப் போல அனைவரும் ஓரணியில் திரண்டு வெற்றி வாகை சூடுவோம். மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியாரின் தலைமையில் அம்மாவின் ஆட்சி மலரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். துளி கூட முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றத்திலே இன்றைக்கு திமுக அரசு பின்வாங்கி இருக்கிறது. உயர்தர மருத்துவ கட்டமைப்பை மக்களிடம் சேர்த்து எளிய மாணவர்களின் ஏழை எளிய சாமானிய விளிம்பு நிலை மாணவர்களின் மருத்துவ மாணவ கனவை நனவாக்க 11 மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கொண்டு வந்து 7.5% இடஒதுக்கீடை காய்ந்தோடு வழங்கி சமூக நீதி காத்து இன்றைக்கு மாணவர்களின் இதயங்களிலே தாய் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் புகழ் சேர்க்கின்ற வகையிலே தான் இந்த மகத்தான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எண்ணி பார்க்கிறோம், ஜனநாயகத்திலே குறுக்கு வழியிலே பேரிடரிலே ஆட்சியிலே திமுக வருகிற போதெல்லாம் அவர்கள் பொய் பிரச்சாரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியை அவர்கள் மூலதனமாக வைத்துத்தான் மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டிலே அமர்கிறார்கள். பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம் போல செந்நிறமாக நீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதற்கு அனுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வால்பாறை, கவர்கல், காடம்பாறை போன்ற பகுதிகளிலும் இரவு முதல் அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மிகவும் பிரபலமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக திகழும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியாறு கவி அருவியில் திடீரென்று அதிகாலை முதல் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் நீர் செந்நிறமாக ஆர்ப்பரித்து அதிக சத்தத்துடன் கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் நீர்வரத்து சீரானவுடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஆழியாறு வனத்துறை சோதனை சாவடியுடன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் மழை தற்பொழுது பெய்து கொண்டிருப்பதால் அதிக கவனத்துடன் மலைப்பாதையில் செல்ல வேண்டும் என்றும், ஆங்காங்கே மலைகளில் இருந்து அருவி போல நீர் வந்து கொண்டிருப்பதால் அவற்றிற்கு அருகே நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுக்கக்கூடாது என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு என்பது கல்வியில் சிறந்த மாநிலம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று என்று அண்ணாமலை அவர்களின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதிலளித்துள்ளார். திருச்சி மாநகராட்சி 12வது வார்டில் பல்நோக்கு அலுவலக பயன்பாட்டு கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார். அலுவலகத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. மாயபிம்பம் என்று எந்த தரவும் இல்லாமல் போகின்ற போக்கில் கூற முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தொடக்கப்பள்ளியில் பள்ளி இடைநிற்றல் 0 உள்ளது. இந்திய அளவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இடைநிற்றல் 14% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில்தான் 7.7% உள்ளது என்றும், அதையும் குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எதையும் விளம்பரத்திற்காக கூறக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசு இல்லை என்றும், திருவள்ளுவர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவன் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் மிகவும் வேதனையாக உள்ளது. 2014, 2015 ஆண்டு
நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. சுவர் இடிந்து விழுந்த இடத்தில் கட்டுமான பொருட்கள் இருந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்புதான் அந்த கட்டுமான பொருட்களை எடுத்து சென்றுள்ளார்கள். அது பாதுகாப்பான இடம் என்று நினைத்து மாணவர்கள் அங்கு சென்று அமர்ந்துள்ளார்கள். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது என்றும் அந்த சம்பவத்தில் அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மாணவனின் குடும்பத்திற்கு பக்க பலமாக இருப்போம் என்றும் தெரிவித்தார். இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி இறங்குச்சு. வந்ததுலேருந்து ஒரு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளக்கத்தையும் சொன்னோம். 2014 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரி என்று நினச்சி கொண்டு இந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்போது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நாங்கள் சொன்னாங்க. பட் இனியோ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கையெல்லாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறதாக கூட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவை, கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். உயர்நீதிமன்றம் ஃபைலிங் முறையை கைவிட வேண்டும் என்று கூறி திருச்சியில் வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மேலும் கணினியை உடைத்தும் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தினர். கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் ஃபைலிங் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஃபைலிங் முறையை உறுதி செய்யும் வகையில் கடந்த 10ஆம் தேதி அதற்கான சுற்றறிக்கை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இதனை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டியும் கணினியை உடைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் முத்துமாரி, உயர்நீதிமன்றம் கட்டாய ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதை எதிர்க்கும் விதமாக தொடர்ந்து நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். இதனை விருப்ப தேர்வாக விட்டு விடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 10ஆம் தேதி ஒரு அறிக்கையில் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளனர். சர்வாதிகாரமாக நடப்பதை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஒரு நாணயத்தின் இரு பக்கமும் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும். அதில் ஒரு பக்கம் அளிக்கப்பட்டால் மக்கள் முன்பாக செல்லாத காசு ஆகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் நீதி அரசர்கள் இதில் கவனம் செலுத்தி இதனை கைவிட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தனர். மேலும் செயல்படாத கணினியை உடைத்தும் எங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்றம் கட்டாய ஃபைலிங் 1/12/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதை எதிர்க்கும் விதமாக 1/12 முதல் நாங்கள் நீதிமன்ற பணி விலகலை இன்று வரை கடைபிடித்துள்ளோம். பல்வேறு அறவழி போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து இதை கவனத்தில் இருந்து நீதிமன்றமும் நீதியரசர்களும் அதை அதாவது விருப்ப தேர்வாக விட்டுவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றும் 10ஆம் தேதி அன்றும் ஒரு சர்க்குலரை அனுப்பியுள்ளார்கள். அதாவது ஃபைலிங் கட்டாயம் என்ற சர்க்குலரை அனுப்பியுள்ளார்கள். அதன் விளைவாகத்தான் இன்று மீண்டும் அதாவது நாங்கள் சொல்வதை கேளாமல் சர்வாதிகாரத்தனமாக நடக்கிறது கண்டித்துதான் இன்று வழக்கறிஞர்கள்லாம் வாயை மூடிக்கொண்டு கருப்பு துணியை கட்டி இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதாவது அனைவரும் கூறுவார்கள், ஒரு நாணயத்தின் இரு பக்கம் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும். அதில் ஒரு பக்கம் அளிக்கப்பட்டால் அது மக்கள் முன்னாடி செல்லா காசாகிவிடும் என்பதை நினைவு கூற விரும்புகிறோம். ஆதலால் இந்த வழக்கறிஞர் போராட்டத்தை நீதியரசர்கள் கவனம் ஈர்த்து உடனடியாக விருப்ப தேர்வாக இதை விட்டுவிட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சி. முத்துமாரி, செயலாளர், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம். கோவையில் உள்ள ஃப்ரோசோன் மாலில் 40 அடி உயர ஸ்னோமேன் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கோவை சத்தி சாலையில் உள்ள சரவணம்பட்டியில் இருக்கும் ஃப்ரோசோன் வணிக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு
கோலாகலமாக கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் ஃப்ரோசோன் வணிக வளாகத்தில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக 40 அடி உயர ஸ்னோ மேன் மற்றும் கிறிஸ்துமஸ் ஸ்னோ மேன் வில்லேஜ் பொதுமக்கள் பார்வைக்காக ஃப்ரோசோன் மாலில் துவங்கப்பட்டது. இந்த திருவிழாவானது பொதுமக்கள் பார்வைக்காக டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை இலவசமாக பொதுமக்கள் கண்டு பார்வையிடலாம். மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி நாள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் ஸ்னோமேன் வில்லேஜ் மற்றும் மேஜிக்கல் லைட்டிங் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி மால் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் ஸ்னோமேன் வில்லேஜ் மற்றும் மேஜிக்கல் லைட்டிங் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. சத்யா, நான் சேலம்பு நகர்ல வந்திருக்கேன். ஆக்சுவலா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்கிறதுக்காக வந்திருந்தோம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரோசன் மால்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்னோமேன் ஆகட்டும், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல த்ரில்லிங்கா இருந்தது. ஆக்சுவலா அது இல்லாம ரோபோவை அனுப்பிச்சு எங்களுக்கு சாக்லேட் கொடுத்தது, கிறிஸ்டல் ஃபார்ம்ல ரெயின்டியர் மேக் பண்ணி இருக்கிறது, இந்த செட்டப் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்தது. அதுவும் ஃப்ரோசன் மால் சுத்திலுமே ஒரு ரவுண்ட் நாங்கள் ஆக்சுவலாக எல்லாருமே போயிட்டு வந்தோம். அதுவுமே எங்களுக்கு வித் மியூசிக்கோட ஸ்னோ பேர் எல்லாத்துக்கும் நாங்கள் அப்படியே ஒரு சின்ன வாக் அப்படியே ரேம்ப் வாக் மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்லிங்காகவும் இருந்தது எங்களுக்கு. மகாசேனா திரைப்படம் தனியாக ரிலீஸ் ஆகி உள்ளதால் மக்களிடையே நல்ல ரிவ்யூக்களை பெற்றுள்ளதாக மகாசேனா திரைப்பட குழுவினர் தெரிவித்துள்ளனர். மகாசேனா திரைப்படம் தனியாக ரிலீஸ் ஆகி உள்ளதால் மக்கள் மத்தியில் நல்ல ரிவ்யூக்களை பெற்றுள்ளதாகவும், சோசியல் மீடியாவின் தாக்கம் மக்கள் மத்தியில் குறைந்து வருவதால் திரைப்படங்களுக்கான வரவேற்பு அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். கோவையில் தனியார் திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த மகாசேனா திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் படக்குழுவினருடன் செய்தியாளர்களை சந்தித்தார். மகாசேனா படம் புதிய படங்களுக்கும் இல்லாமல் தனியாக வெளியானதால் மக்கள் எங்கள் படத்தை காணும் வாய்ப்புகள் அதிகரித்தது என்றும், இதன் காரணமாக மக்கள் நல்ல விமர்சனம் அளித்து வருவதாகவும், சமூக வலைதள விமர்சனங்களின் தாக்கம் காலப்போக்கில் குறைந்து வருவதாகவும், படங்கள் நன்றாக இருந்தால் மக்கள் ஆதரவு தருகின்றனர் என்றும், அந்த ஆதரவு தங்கள் படத்திற்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். மகாசேனா டிசம்பர் 12 ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ வரையும் தியேட்டர்ஸில் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லக்கிலி எங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ தமிழ் மூவிஸ் சோலோ ரிலீஸ் ஆனிச்சு. விமலனுக்கு கிடைச்ச பேர் நிறைய தேட்டருக்கு கிடைச்ச முதல் படம் இதுதான். இப்போது அங்கே தேட்டர் விசிட்லாம் போயிட்டுருக்கோம். மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் இதெல்லாம் போயிட்டுருக்கோம், சிதம்பரம்லாம் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி இப்போ நான் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளாலாம் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன எதுக்காக இது பண்ணுறோன்னா, ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ அது எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி மக்களுக்கும் பத்திரிகையாளருக்கும். நிறையா நியூட்ரலாக ரிவ்யூஸ் வந்தாலும் நிறையா ரிவ்யூஸ் வந்த படமாக இது மாறிடுச்சு. ஸோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. நில உரிமை கேட்டு பட்டா கேட்டு சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியில் உள்ள 18 கிராமங்களைச் சேர்ந்த நிலமற்ற தலித் மக்கள் தங்களுக்கு நிலம் வழங்க கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் திரண்டு சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிரடி கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தங்களின் நீண்டகால கோரிக்கையை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடவும் அவர்கள் முயன்றனர். அப்போது வட்டாட்சியர் கீழே இறங்கி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட சூலூர் வட்டாட்சியர் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நிறைவடைந்தவுடன் நிலம் வழங்குவது தொடர்பான கோரிக்கைகள் மீது உரிய விசாரணை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிலம் சட்ட மையத்தைச் சேர்ந்த சூரியகுமார், கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் நிலம் கேட்டு விண்ணப்பித்து தொடர்ந்து போராடி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் சூலூர் வட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட வட்டாட்சியர்கள் மாறிய போதிலும் இதுவரை பட்டா வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார்.
எனவே தற்போதைய வட்டாட்சியர் அளித்த உறுதிமொழியின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த எழுச்சிமிக்க போராட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் UP ராசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் SR தங்கவழவன், VCK மாவட்ட செய்தி தொடர்பாளர் SR நாதன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வட்டாட்சியர் உறுதி கொடுத்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஏன்னா உங்க தலைவர் போன டைமே வந்தாரு, எங்கள்கிட்ட எலெக்ஷன் பணி இருந்தது, அதனால எங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியல. எலெக்ஷன் வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தோம். உங்கள் தலைவரோட சொன்னேன், தலைவரே வெயிட் பண்ணுங்க, வண்டிப்பாதை புறம்போக்குன்னு சொன்னார். நாங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணி தரேன்னு சொன்னோம். உண்மையே கடைசி இப்போ வந்து நாங்கள் கல்யாண ஸ்டேஜில் இருப்போம், தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. ஒரு 2 நாள் வேலை இருக்குது. 2 நாள் வேலை முடிச்சிட்டோம்னா நாங்கள் எங்களோட இயல்பான வேலைக்கு வந்துடுவோம். யார் யார் எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு பட்டா கொடுக்குறதுக்கு என்ன தகுதி இருந்ததுன்னா அப்போ நாங்கள் பட்டா கொடுத்துருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூராமே எலெக்ஷன் பண்ணினா தான் போயிட்டுருக்கு வேலை. நீங்கள் மேலே வேணால் பாருங்கள். டவுட் புதுசாக தான் வந்திருக்கிறேன், டைம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க. நான் எலெக்ஷன் முடியாமல் போக மாட்டோமா? எலெக்ஷன் முடியாமல் அடுத்த வருஷம் தான் நான் கடைசியில் தான் நான் போகிறேன். எலெக்ஷன் மார்ச் மாதத்துக்கு மேலே தான் வரும். இப்போதைக்கு ஒரே நீங்கள் பொறுமையை நான் சொல்கிறது கேளுங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பேசுங்க, நான் கேட்குறேன். மார்ச் மாதத்துக்கு மேலே தான் எலெக்ஷன் வரும். அது வரைக்கும் வராது. உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து CM என்ன சொல்லுவார், பட்டா கொடுத்து சொல்லிடுவார். சரிங்களா? உங்களுக்கு பட்டா இது வரைக்கும் எல்லா கேம்ப் போயிருக்கு. உங்களுக்கு என்னென்னா அடுத்த மாதம் எல்லாம் மேக்ஸிமம் பட்டா தான் கொடுப்போம். நாங்கள் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பட்டா கொடுத்தா மேலே பாருங்கள். நாங்கள் நைட்டு மேலே கோவையில் ஹெல்மெட்டிற்குள் நுழைந்த 4 அடி நீள நல்ல பாம்பு. ஹெல்மெட்டை நன்றாக பார்த்துவிட்டு போட வேண்டும் என்று எச்சரிக்கும் வனத்துறையினர் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை கொடிசியா அருகே உள்ள லூலு மால் வேர் ஹவுஸ் பார்க்கிங்கில் புல்லட் வாகனம் நின்று கொண்டிருந்தது. அந்த வாகனத்தின் பக்கவாட்டில் ஹெல்மெட் தொங்கவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த நல்ல பாம்பு அந்த ஹெல்மெட்டிற்குள் புகுந்துள்ளது. இருசக்கர வாகன உரிமையாளர் சங்கர் திடீரென்று பார்த்த பொழுது உள்ளே பாம்பு இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக பாம்பு பிடிக்கும் வீரருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு வந்து அவர் லாபகமாக அந்த 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். கோவையில் காலை வேளையில் மிகவும் குளிராக இருப்பதால் மிதமான வெப்பத்தை தேடி இதுபோன்ற பாம்புகள் வருகின்றன என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆகவே பொதுமக்கள் ஹெல்மெட் போடும் பொழுது நன்றாக கவனித்துவிட்டு போட வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் சரஸ்வதி நாகரிகம் என்ற வரலாற்று கருத்தரங்கிற்கு முற்போக்கு இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் 19ஆம் தேதி தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் கல்லூரி இணைந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற தலைப்பில் வரலாற்று கருத்தரங்கு நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்போக்கு இயக்கங்கள் முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளனர். சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை சரஸ்வதி நாகரிகம் என்று திரித்து அந்த கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்துவதாகவும் இது வரலாற்று உண்மையை மறைக்கும் செயல் என்றும் முற்போக்கு இயக்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் இது குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் வரலாற்றில் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதே முதன்மையானது என்று வரலாற்று ஆய்வாளர் ஜான் மார்க்சன் தெரிவித்திருந்த நிலையில் சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒன்றே இல்லை. இந்த நிலையில் வரலாற்றை திருடும் வகையில் தென்னிந்திய ஆய்வு மையம் அந்த கருத்தரங்கை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். தென்னிந்திய ஆய்வு மையம் என்றால் தென்னிந்திய மொழிகளில்தான் அந்த கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும் என்றும், ஆனால் அந்த கருத்தரங்கில் ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற 3 மொழிகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வை ஆளுநர் துவக்கி வைப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், ஆளுநர் வழக்கமாக தமிழகத்தில் செல்லக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி நதி என்று பொய்யான கருத்துரைகளை பரப்பி வருவதாகவும் விமர்சித்தார். இந்த கருத்தரங்கம் நடைபெறுமே, ஆனால் அதனை தடுக்கின்ற வகையில் கோவையில் உள்ள முற்போக்கு இயக்கங்கள் மற்றும் அமைப்புகள் ஒன்று கூடி அந்த கல்லூரிக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
தென்னிந்திய ஆய்வு மையம் ஆரிய நாகரிகத்தை முன்னிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து கல்லூரி கல்வி இயக்குநரகத்தில் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அந்த அமைப்புகள் ஆளுநர்களை அழைத்தார்களா அல்லது ஆளுநரே வருகிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் ஆளுநர் வருவது என்பது அவருடைய பாதுகாப்பிற்காகவும் அந்த கருத்தை தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்று மத்திய அரசின் துணையோடு வருவதற்காகவே ஆளுநர் வருவதாகவும் விமர்சித்தார். கோவையில் உள்ள கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் வருகிற 19, 20 தேதிகளில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற தலைப்பில் ஒரு பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கம் நடத்தப்படுவதாகவும் அதை தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து துவங்கி வைப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளது. சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பது ஒரு வரலாற்று புரட்டு. சரஸ்வதி என்ற நதியோ சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு நாகரிகமோ இல்லாத நிலையில் சிந்துவெளி நாகரிகமே முதன்மையானது. அதில் திராவிடர்களுடைய நாகரிகம்தான் முதன்மையானது என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்லியல் அறிஞர் ஜான் மார்சல் அவர்கள் ஆராய்ந்து அறிந்து உலகத்தை அறிவித்தார். தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவினை முன்னிட்டு கோவையில் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர். தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழா இன்று முதல் துவங்கி ஒரு வார காலத்திற்கு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை கோவை மாவட்டம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு அலுவலர்கள், தமிழ் பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவினை முன்னிட்டு தமிழ் மொழி குறித்தும் பதாகைகளை ஏந்தியும் பேரணி மேற்கொண்டனர். சில மாணவ மாணவிகள் தமிழ் தாய், பாரதியார், அம்பேத்கர் ஆகியோரது வேடங்களை அணிந்த வண்ணம் பேரணியும் மேற்கொண்டனர். முன்னதாக பறை இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாண்புமிகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசிய முழு வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மாண்புமிகு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசிய முழு வீடியோ எஸ்ஐஆர் குறித்து தவறான கருத்துக்களை கூறவில்லை என்றும் 2025 ஜனவரியில் 15 கோடிக்கு மேல் வாக்குகள் இருந்தன, தற்போது 12 கோடிக்கு மேல் உள்ளன, அது அனைத்தும் வாக்காளர் ஆகிய உங்களின் தவறுதான். எஸ்ஐஆரின் போது திருத்தங்கள் செய்யும் போதும் முழு கவனத்துடன் நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். இன்னும் 12 நாட்கள் உள்ளன, அதை சரி செய்யுங்கள். யார் உள்ளார்கள், யார் இறந்துவிட்டார்கள், யார் மிஸ்ஸிங் ஆகி உள்ளார்கள், வேறு இடத்திற்கு யாரும் மாறிவிட்டார்கள் என்பதை கண்காணித்து அனைத்தையும் சரி செய்க என்றும் அந்த வீடியோவில் கூறியுள்ளார். கோவையில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வழிகாட்டி பயிற்சி மையம் நடைபெற்றது. கோவையில் நாராயணா கல்வி குழுமங்கள் சார்பில் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான சப் வல்தா கா ராஸ்தா என்ற தலைப்பில் வழிகாட்டி பயிற்சி முகாம் நடைபெற்றது. கல்வித்துறையில் 47 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்ட நாராயணா கல்வி குழுமங்கள் சார்பில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சப் வல்தா கா ராஸ்தா எனும் தலைப்பில் 5 ஆண்டுகளாக சிறப்பு வழிகாட்டி பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. 6வது ஆண்டாக கோவை அரசூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் வழிகாட்டி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான நாராயணா கல்வி குழுமம் தற்போது இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 900க்கும் மேற்பட்ட பள்ளிகள்,
ஜூனியர் கல்லூரிகள், பயிற்சி மையங்கள் மற்றும் தொழில்முறை கல்லூரிகளை இயக்கி வருகிறது. 50,000க்கும் அதிகமான அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பாட வல்லுநர்களுடன் இணைந்து ஆண்டுதோறும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர கல்வியை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், தேர்வு பயம், மனநிலை மேலாண்மை ஆகியவை குறித்து ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ஊக்கமளித்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் சப் ஃபல்தா கா ராஸ்தா எனும் தலைப்பில் சிறப்பு வழிகாட்டி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நாராயணா பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என்று 1000க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நாராயணா கல்வி குழுமங்களின் இயக்குநர் ஷரணி பொங்குரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் கல்வியுடன் சேர்த்து நல்லொழுக்கத்தையும் கற்க வேண்டும், தங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொண்டால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்று ஷரணி பொங்குரு தெரிவித்தார். மேலும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை ஆசிரியர்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும், தேர்வு பயத்தை நீக்கி அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஷரணி பொங்குரு, பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எவ்வாறு ஊக்கமளிப்பது, தேர்வு எழுதும் முறைகள், வெற்றி பெறுவதற்கான உத்திகள் ஆகியவை குறித்து இந்த முகாமில் விரிவாக பேசப்பட்டது. 47 ஆண்டுகளாக கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் நாராயணா கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து சிறப்பான கல்வியை வழங்கி வருகிறது என்றார். இதுபோன்ற பயிற்சி முகாம்கள் மூலம் மாணவர்களின் தேர்வு தயாரிப்பை வலுப்படுத்தி அவர்களது எதிர்காலத்தை பிரகாசமாக்க நாராயணா கல்வி குழுமம் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் சகினா வஹாப், கிளஸ்டர் பிரின்சிபல், கோயம்புத்தூர் ஜோன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நம்ம டைரக்டர் மேம் ஷர்னி மேம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க, சஃபல்தா கா ராஸ்தா. அங்கே 1000க்கு மேலே ஆசிரியர்கள் 9th, 10th, 11th, 12th படிக்கிற ஆசிரியர்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ரெடி எப்படி பண்ணணும், என்ன அவங்களுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் ஆகுது, எப்படி அவங்க ஹாப்பியாக எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸை மறந்துட்டு அதுதான் இன்னைக்கு ஒரு செஷன் நடத்தணும். மார்னிங் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 5 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு. மேம் நான் ஸ்டாப்பா என்கேஜ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. டீச்சர்ஸும் ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டாங்க. எப்படி நம்ம டீச்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி நம்ம கொண்டு போகணும்னு இந்த செஷன்ல நமக்கு தெரிஞ்சு வச்சது. அண்ட் ரொம்ப நன்றி கேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. அவங்க இன்ஸ்டிடியூட்ல இன்னைக்கு இந்த கிராண்டான ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் டு நாராயணா குரூப்ஸ். இது நம்மளோட 47th இயர் we are moving நாராயணால. இந்த 47th இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு இந்த சஃபல்தா கா ராஸ்தா மூலம்னால. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஈரோட்டில் கட்சித் தலைவர் தலைமையில் நாளை மக்கள் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். புதிய தலைவர்கள் கட்சியில் இணைவது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். திமுக இளைஞரணி கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீங்களே பார்த்திருப்பீர்கள். ஆனால் டிவிகே கூட்டங்களை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி கட்சி கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காவல்துறையினர் தங்களது பொறுப்பை முறையாகவும் அரசியல் அழுத்தமின்றியும் செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கட்சி தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து மதங்களும் சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழும் மாநிலமாக இருப்பதாக கூறிய அவர், அனைத்து மதங்களையும் பின்பற்றும் மக்களால் உருவான எடுத்துக்காட்டு மாநிலம் தமிழ்நாடு என்றார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் ஈடுபடுகின்றன என்றும் மக்கள் இதனை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் கூறினார். காவல்துறையினர் விரும்பியிருந்தால் அந்த விவகாரத்தில் பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை அவங்களோட பணியை செய்யணும். மக்கள்ல ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு
திருப்பதி கோவிலுக்கு 1.20 கோடி மதிப்பிலான பிளேடுகளை பக்தர் ஒருவர் நன்கொடையாக வழங்கியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள வெர்டிஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட்டின் ஸ்ரீதர் போடுபள்ளி 1.20 கோடி மதிப்புள்ள சில்வர் மேக்ஸ் அரை பிளேடுகளை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். இந்த பிளேடுகளை வேண்டுதலின்படி ஏழுமலையானுக்கு தலைமுடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கு மொட்டையடிக்க 1 வருடத்திற்கு போதுமானதாகும். பிளேடுகளை நன்கொடையாளர் திருமலையில் உள்ள அறங்காவலர் குழு தலைவரின் முகாம் அலுவலகத்தில் தலைவர் PR நாயுடுவிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் பேசிய தலைவர், பக்தர்கள் தலைமுடி காணிக்கை பெற மொட்டையடிக்க பிளேடுகளுக்காக ஆண்டுக்கு 1.16 கோடி தேவஸ்தானம் செலவிடுகிறது. கல்யாண கட்டாவில் ஒரு நாளைக்கு 40,000 அரை பிளேடுகளையும் பயன்படுத்துகிறது. 1 வருடத்திற்கு போதுமான பிளேடுகளை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்க முன்வந்த நன்கொடையாளரை வாழ்த்தினார். இந்நிகழ்வில் பேசிய நன்கொடையாளர் ஸ்ரீதர் போடுபள்ளி, நுகர்வோரின் தேவைகளை மனதில் கொண்டு அரை பிளேடுகளை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நிறுவனம் தங்கள் நிறுவனம் என்றும் தெரிவித்தார். ஜோர்டான் சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜோர்டான் சென்ற இந்திய பிரதமர் மோடிக்கு அந்நாட்டில் சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் உச்சபட்சமாக அந்நாட்டு இளவரசர் அப்துல்லா பின் அல் ஹுசைன் மோடிக்கு தானே கார் டிரைவராக இருந்து அழைத்து சென்றது உலகத்தின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. ஜோர்டான் அரச குடும்பம் சாதாரணமல்ல. அவர்கள் முகமது நபி வம்சாவளி. நபியின் பேரன் ஹசன் இப்னு அலி அவர்கள் வழிவந்த வம்சம். அவரின் 43ஆம் தலைமுறைகள் வந்தவர்கள் இவர்கள். அப்படியான அரச குடும்பம் மோடிக்கு கார் ஓட்டி சொல்வது என்பது இந்தியா மேல், மோடி மேல் அந்த நாடும் நாட்டின் பெரும் கௌரவமான அரச குடும்பமும் கொண்டிருக்கும் மரியாதையினை காட்டுகிறது. ஜோர்டான் அரச குடும்பம் வரவேற்கும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அமெரிக்காவிடமே மல்லு கட்டும் ஜோர்டானிய மன்னரின் செல்வாக்கு அபரிவிதமானது. அப்படியான ஜோர்டானில் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கும் மோடி தேசத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிய ஆச்சரியங்கள் இனி வந்து கொண்டே இருக்கும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.leannews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.